ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 10ஆம் வகுப்பு நியூ சிலபஸ் தமிழ் இயல் 1ல் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக இயல் 1 அதில் 5வது டாபிக் எழுத்து சொல். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அதில் 5வது டாபிக் எழுத்து சொல். குருக்கங்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. குருக்கங்கள் 4 வகைப்படும். அந்த 4 என்னென்ன அப்படின்னா, ஐகார, ஔகார, மகர, ஆயுத குருக்கங்கள். குருக்கங்கள் 4 வகைப்படும். எகிலங்கிய, உரணசெய்யி இச்சொற்களில் உள்ள அளபெடைகள். ஆன்சர் ஒற்றர் அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஒற்றல் அளபெடை அப்படின்னா என்ன, சொல்லிசை அளபெடை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஒற்றல் அளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இய்யு, இல்லு, இல்லு ஆகிய எழுத்தும் அஃகு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றல் அளபெடை ஆகும். ஸோ நான் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எங்கிறைவன், எங்கிறைவன், எகிலங்கிய கயிறாய் இன்னுயிர். அடுத்ததா சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். சோ அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. உரணசெய்யி உள்ளம் துணையாக சென்றார். வரணசெய்யி இன்னும் உளையேன். நசை என்ற சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள். விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்து பெயர் சொல் வினை எச்சமாக மாறுகிறது. சோ அதில் என்ன எச்சம்? எச்சம் என்றால் எஞ்ச நிற்கும் சொல். எகிலங்கிய, உரணசெய்யி இச்சொற்களில் உள்ள அளபெடைகள் ஒற்றல் அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஒற்றல் அளபெடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 11. ஸோ அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இய்யு, இல்லு, இல்லு ஆகிய 10ம் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றல் அளபெடை ஆகும். ஒற்றல் அளபெடையில் அளபெடுக்கும் ஒற்றுக்களின் எண்ணிக்கை 11. அடுத்ததா கொஸ்டின் 4. பொறுத்துக. ஆப்ஷன் ஆ தான் சரண் ஆன்சர். 2, 1, 4, 3. ஓதல் வேண்டும். ஸோ அதற்கு என்ன வரும் அப்படின்னா செய்யுளிசை அளபெடை. அடுத்ததா பாருங்க, கெடுப்பதுவும். ஸோ இதற்கு என்ன வரும் அப்படின்னா இன்னிசை அளபெடை. அடுத்ததா 3வது பாருங்க, உரண அசையி அதற்கு என்ன வரும் அப்படின்னா சொல்லிசை அளபெடை. லாஸ்ட் ஒன்று பாருங்க, எகிலங்கியே அதற்கு என்ன வரும் அப்படின்னா ஒற்றல் அளபெடை. அடுத்ததா கொஸ்டின் 5. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. ஆன்சர் எகிலங்கிய. மீதம் இருக்கிற 3ம் செய்யுளிசை அளபெடை. எகிலங்கி என்பதுதான் வேறுபட்ட ஒன்று, அதாவது ஒற்றல் அளபெடை. அடுத்ததா கொஸ்டின் 6. பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. ஆன்சர் தம்பியி. 5வது கொஸ்டினோட கான்செப்ட் தான் 6வது கொஸ்டினும். பொருத்தமற்ற ஒன்று தம்பியி. அடுத்ததா கொஸ்டின் 7. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. ஆன்சர் வேங்கை. பொதுமொழிக்குரிய சான்று வேங்கை. பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லு தனித்து நின்றும் பொருள் தரும். அதே சொல்லு பிரிந்து நின்றும் சொல் தரும். வேங்கை என்னும் சொல்லு தனித்து நின்றும் பொருள் தரும். பிரிந்து நின்று, அதாவது வேங்கைக்கு வேற பெயரும் உண்டு, அதாவது மரம் என்று பொருள். அடுத்ததா கொஸ்டின் 8. 8 இல்லு கூட்டல் தூ என பிரிந்து தரும் பொருள். ஆன்சர் எல்லை உன். 8 என்பது இல் கூட்டல் தூ என பிரிந்து எல்லை உன் எனவும் பொருள் தரும். ஸோ கொஸ்டின் 7ம் கொஸ்டின் 8ம் ஒரே கான்செப்ட் தான், அதாவது பொதுமொழி. அடுத்ததா கொஸ்டின் 9. பொறுத்துக. ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். 1க்கு இ, 2க்கு ஆ, 3க்கு இ, 4க்கு ஆ. நடத்தல் அதற்கு பாருங்க தொழில் பெயர். கொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். கேடு முன்னிலை திருந்த தொழிற்பெயர். வந்தவர் வினையால் அணையும் பெயர். அடுத்ததா கொஸ்டின் 10. எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் கொல்லாமை. எதிர்மறை தொழிற்பெயருக்கு சான்று கொல்லாமை. அடுத்ததா கொஸ்டின் 11. மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. ஆன்சர் இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது இலக்கணம். அடுத்ததா கொஸ்டின் 12. சார்பு எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 10. சார்பு எழுத்துக்களின் எண்ணிக்கை 10. அவை என்னென்ன? உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபெடை, ஒற்றல் அளபெடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை 10.
அடுத்ததா கொஸ்டின் 13. உயிர் அளபெடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 3. உயிர் அளபெடை 3 வகைப்படும். முதல், இடை, கடை. ஸோ கடைன்னா அந்த கடை கிடையாது, கடைசி. மொழி முதல், மொழி இடை, மொழி இறுதி. அடுத்ததா கொஸ்டின் 14. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன? ஆன்சர் செய்யுளிசை அளபெடை. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது செய்யுளிசை அளபெடை. நெட்டெழுத்து என்றால் என்ன? நெட்டெழுத்து என்றால் என்ன அப்படின்னா சிம்பிள் தான், நெடில் எழுத்து. அடுத்ததா கொஸ்டின் 15. சொல் திரிந்து அளபெடுப்பது என்பது யாது? ஆன்சர் சொல்லிசை அளபெடை. சொல் திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. அடுத்ததா கொஸ்டின் 16. மொழி என்பது எத்தனை வகை? ஆன்சர் 3. மொழி என்பது 3 வகைப்படும். அந்த 3ம் என்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அடுத்ததா கொஸ்டின் 17. அந்தமான் என்பது எவ்வகை மொழி? ஆன்சர் பொதுமொழி. அந்தமான் என்பது பொதுமொழி. ஸோ இதுக்கு விளக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பொதுமொழி என்றால் என்ன? இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அது தனித்தென்றும் பொருள் தரும், அது திரிந்து வேறு ஒரு பொருளும் தரும். அந்தமான் என்பது ஒரு தீவையும் குறிக்கும். ஸோ அதை பிரித்தால் பாருங்க, அந்த குட்டல் மான், அந்தமான். இப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா தனித்து நின்றும் பொருள் தரும், பிரிந்து நின்றும் பொருள் தரும். ஸோ அதற்கு பெயர் தான் பொதுமொழி. அடுத்ததா பாருங்க கொஸ்டின் 18. பொருத்தி காட்டுக. ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் இ தான் சரியான ஆன்சர். 1க்கு இ, 2க்கு இ, 3க்கு ஆ, 4க்கு ஆ. அந்தமான் என்பது பொதுமொழி. கண் என்பது தனிமொழி. நடந்தை அது தொழிற்பெயர். கண்ணன் வந்தான் அது தொடர்மொழி. அடுத்ததாக கொஸ்டின் 19. உரா அர்க்கு வரண அசையி. ஸோ இதெல்லாம் என்ன அளபெடைன்னு கேட்குறாங்க, அதாவது அளபெடை வகை. ஆன்சர் செய்யுளிசை சொல்லிசை. உரா அர்க்கு ஸோ அது செய்யுளிசை அளபெடை. வரண அசையை ஸோ அது சொல்லிசை அளபெடை. அடுத்ததாக கொஸ்டின் 20. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. ஆன்சர் வினையால் அணையும் பெயர். அடுத்ததாக கொஸ்டின் 21. மூவிடங்களுக்கும் உரியது டேஸ், படற்கைக்கே உரியது டேஸ். ஆன்சர் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர். மூவிடங்களுக்கும் உரியது வினையால் அணையும் பெயர், அதாவது தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய 3ம் வினையால் அணையும் பெயருக்கு உரியது. அடுத்ததா பாருங்க, படற்கைக்கே உரியது தொழிற்பெயர். ஸோ அது என்ன படற்கை? ஒருவர் பேசும்பொழுது எதிரே கேட்பவர் அல்லாமல் 3ஆமவர் பற்றியது படற்கை ஆகும். அடுத்ததா கொஸ்டின் 22. நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது. ஆன்சர் வினையடி. ஸோ இந்த அட்டவணை கொஞ்சம் பாருங்க. வினையடி, விகுதி, தொழிற்பெயர். நடை என்பது வினையடி, விகுதி தள்ளு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் தொழிற்பெயர் நடத்தல். நடத்தல் என்னும் சொல்லின் நடை என்பது வினையடி. அடுத்ததா கொஸ்டின் 23. வேம் கூட்டல் கை என்பதன் பொருள். ஆன்சர் வேகாத கை. வேம் கூட்டல் கை என்னும் சொல்லு வேகாத கை என்றும் பொருள் தரும். அடுத்ததா கொஸ்டின் 24. வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. ஆன்சர் கை. வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதி கை. விகுதி அப்படின்னா என்ன? கடைசியாக வருவது. அடுத்ததா 25வது கொஸ்டின். அளபெடுத்தல் என்பதன் பொருள். ஆன்சர் நீண்டு ஒலித்தல். ஸோ இது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அளபெடுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். அடுத்ததா லாஸ்ட் 26வது கொஸ்டின். நசையி என்பதன் பொருள். ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர், விரும்பி. நசை மட்டும் வந்திருந்தால் அதற்கு விருப்பம் வந்திருக்கும். ஸோ நசையி வரதுனால அதற்கு பொருள் விரும்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதனா சந்தேகம் என இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ அதற்குண்டான விளக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.